செட்டிநாடு சுயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கப்பில் 1½ கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி 1 கப்புக்கு பாதி கப்பு உளுந்து ஊற வச்சுக்கணும். தேங்காவை துருவி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை விசில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு விசில் வச்சதுக்கப்புறம் நான் கையை வச்சு பார்த்தா நல்லா மசிகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இதை அரைச்சி எடுத்துக்கணும். நான் மசிக்கிற மாதிரி இருக்குதுன்றதுனால மசிச்சு எடுத்துட்டேன். வெள்ளை பாகு காய்ச்சறதுக்காக வெள்ளத்தை துருவி எடுத்துக்கோங்க. நான் 1½ கப் அளவுக்கு தான் வெல்லமும் எடுத்திருந்தேன். ஏன்னா பருப்பு அந்த கப்பில் எடுத்ததுனால வெல்லமும் அதே கப்பில் எடுத்து தான் நான் அளந்து போட்டேன். இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த துருவின தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதுனால லைட்டாக வறுத்தா கூட போதும். நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாகை வடிகட்டிட்டு அது கூட தேங்காய் நம்ம ரோஸ்ட் பண்ண தேங்காவை போட்டுட்டு மசிச்சு வச்ச கடலைப்பருப்பையும் அது கூட போட்டு நீங்கள் இது உங்களுக்கு மென்று சாப்பிட ஓகேனா நீங்கள் மசிச்சும் போடலாம், இல்லாட்டி அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சரிசியும் உளுந்தையும் நல்லா ஊறிட்டக்கப்புறம் நல்லா மிக்சிலே அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணால் கிரைண்டர்லேயும் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை குட்டி குட்டி பால் சைஸில் இது பண்ணி அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த மழைக்கு அதுவும் இனிப்பாக சூடாக சாப்பிட எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.